வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்னைக்கு முட்டை போண்டா எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 3 முட்டையை நல்ல அகலமான பாத்திரத்தில் 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு வெந்ததுக்கு அப்புறமா உடனடியாக பச்சை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒளிச்சு எடுத்திருக்கேன். அப்போ அப்படி பண்ணிங்கன்னா முட்டை நல்லா வெந்துடும். இப்போ மாவு கலக்கிக்கலாம். 1/2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிடலாம். இந்த போட்ட எல்லா மாவும் நல்லா கலங்குற அளவுக்கு நல்லா கலக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா கலங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி நல்ல சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயை இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைங்க. கரண்டியில் பிசைய முடியலன்னா கையில் பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும். இப்படி ஒரு கையை உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல கோட் ஆகணும். இதுதான் இந்த போண்டாவுக்கு பதம், மாவு கரைக்கிற பதம் அதுதான். 1 டீஸ்பூன் மிளகை எடுத்துட்டு நல்லா தட்டிக்கலாம். இது ஏன்னா நம்ம முட்டை போண்டா செய்கிறனால இதை தட்டி சேர்க்குறப்போ அந்த மிளகும் அந்த முட்டைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த காம்பினேஷன். அதுக்காக இந்த மிளகை தட்டி நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக தட்டுறப்போ நல்ல வாசமாக நல்ல மணமாக இருக்கும் இல்லையா, அதனால தான் உடனுக்குடனே தட்டி இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ முட்டையை 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா முழு முட்டையும் போடலாம். அதை விட 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃபு. முழு முட்டைனா சில சமயம் வெடிக்கும். அதை நல்லா சுற்றி கீறி விட்டுட்டு கேர்ஃபுல்லாக போடணும். இப்போ இந்த மாதிரி மஞ்சள் கரு வெளியில் இருக்க மாதிரி வச்சுக்கணும். முட்டையை வச்சுட்டு கையில் எடுத்து மாவை அந்த முட்டை மேலே வச்சுருங்க. ஏன்னா நம்ம முட்டையை 2 கட் பண்ணியிருக்கிறதுனால அந்த மஞ்சள் கரு விழுந்துடக்கூடாது இல்லையா, அதனால மஞ்சள் கரு போர்ஷனை மேலே வச்சுட்டு இப்படி கையில் மாவை எடுத்து ஃபுல்லாக கோட் பண்ணிடுங்க. நீங்கள் முழு முட்டையும் போடலாம் தான், ஆனால் கேர்ஃபுல்லாக போடணும். சுற்றி கத்தி வச்சு முட்டையை சுற்றி நல்லா கீறி விட்டுறணும். கீறி விட்டுட்டு போட்டிங்கன்னா சேஃப்டியாக இருக்கும். அதுக்கு பெட்டர் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா சேஃப்டி பிரச்சனையே இல்லை. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதை எடுத்து உள்ளே போட்டுருங்க. அப்படியே போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் வேக விட்டுருங்க. வேக விட்டுட்டு எடுத்துக்கலாம். நம்ம இது மழை காலத்துலையெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மழை பெய்கிறதில் ஒரே இந்த ரெசிபியில் ஒன்று என்ன அப்படின்னா, பேக்கிங் சோடா நீங்கள் கண்டிப்பாக போடணும். உப்புடைய டேஸ்ட் கரெக்டாக இருக்கணும். உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த போண்டா பண்ணையில் உப்புடைய அளவு கரெக்டாக இருக்கணும். கண்டிப்பாக பேக்கிங் சோடா போடணும். ஏன்னா நம்ம கடலை மாவு போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த போண்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.